ஸோ இந்த ஸ்லைட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா ஆர்த்தோகோனல் செட்னா என்னது, ஆர்த்தோநார்மல் பற்றியும் அடுத்தது என்னது கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனல் ப்ராசஸ் அதோட பேசிக்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன இதுலேயே நம்ம பார்த்தோம் ஆர்த்தோகோனல் அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு, அது ரெண்டும் ஆர்த்தோகோனல் என்னது, இன்னர் ப்ராடக்ட் வந்து 0 ஆச்சுன்னா அது என்னது ஆர்த்தோகோனல்ங்கிறது பார்த்துருப்போம். இங்க ஆர்த்தோகோனல் செட்னா என்னங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ விங்கிற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் சரியா, அதில் எஸ்ங்கிற ஒரு செட்டு கலெக்ட் பண்ணிக்கும். செட்னு என்னது கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லாட்டி ஃபுல் எலமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும். ஸோ அந்த செட்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் ஜீரோ வெக்டர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் ஜீரோனது அது அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருக்காத வெக்டர்ஸா எடுக்கிறோம் சரியா. இப்போ இந்த செட்டு நம்ம எப்போ ஆர்த்தோகோனல் செட்னா சொல்லுவோம்னா எந்த ரெண்டு வெக்டர் எடுத்தாலும் சரி அதோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் என்னது 0 ஆகும் சரிங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி ஒரு செட் இருக்கு, இதுல ஒரு 4 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் சரிங்களா. எக்ஸ், ஏ, பி, அடுத்துல ஒய், இப்படி 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ சரிங்களா. ஸோ இந்த செட் எஸ்ல இன்னர் ப்ராடக்ட்ஸ் இதுதான் ஆர்த்தோகோனல் செட்னா எப்படின்னா இந்த ரெண்டு எடுத்து இன்னர் ப்ராடக்ட் பண்ணாலும் 0 வரணும், அதே மாதிரி இது எடுத்து இன்னர் ப்ராடக்ட் பண்ணாலும் 0 வரணும், இது கூட இது பண்ணாலும் பண்ணணும், இது கூட இது பண்ணாலும் பண்ணணும், இதே மாதிரி ரெண்டு எந்த பேர் ஆஃப் வெக்டார்ஸ் இதுவும் பண்ணாலும் வரணும், அதே மாதிரி ரெண்டு பேர் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்து இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா இந்த செட்டை நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்த்தோகோனல் செட்டுன்னு சொல்லணும் ஓகேவா. அப்போ இப்போ அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு தீரும் சரிங்களா. எஸ்ன்னு ஒரு செட் எடுத்திருக்கோம், அது ஆர்த்தோகோனல் செட். அப்போ என்னது ரெண்டு பேர் ஆஃப் வெக்டர்ஸ் எல்லாமே என்னது 0 ஆயிருக்கும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்ங்கிற செட் என்னதான் இருக்குன்னா லீனியர்லி இண்டிபெண்டாவும் இருக்கும்னு சொல்றாங்க சரியா. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டங்கிற கான்செப்ட் நீ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ ஆர்த்தோகோனல் செட் எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட், அதே இந்த நான் ஜீரோ வெக்டர்ஸா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இதான் அதோட கான்செப்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ். ஸோ ஆர்த்தோகோனல் செட் சொல்லிட்டோம், அதை பேசிஸ் அந்த செட் எப்போ பேசிஸ் ஆகும், ஆர்த்தோகோனல் செட் எடுத்துக்கிறோம், அது எப்போ பேசிஸ் ஆச்சுன்னா சரி ஆகும்னா இந்த விங்கிற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அது பேசிஸா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா விங்கிற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு இந்த செட்டு எஸ்ங்கிறது ஆல்ரெடி பேசிஸா இருந்துச்சுன்னா இது ஒரு ஆர்த்தோகோனல் செட் ஆகும்போது இது ஆர்த்தோகோனல் பேசிஸ் ஆஃப் த வியா மாறிடும் சரியா. நெக்ஸ்ட் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆர்த்தோகோனல் செட், ஆர்த்தோகோனல் செட்னா என்னது, எந்த ரெண்டு பேர் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்தாலும் என்னது அதோட இன்னர் ப்ராடக்ட் என்னது 0 இருக்கும் சரியா. அப்படி இருக்கிற அந்த ஆர்த்தோகோனல் செட்ல சரி அதோட நாம் வந்து 1 ஆச்சு. நாம் என்னது ஒவ்வொரு எலமெண்டோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா சரிங்களா எல்லா எலமெண்ட்டும் பார்க்கணும் சரிங்களா. அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த செட்டு பேர் என்னது ஆர்த்தோ நார்மல் செட் ஆயிரும் ஓகேவா. ஸோ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அதே மாதிரி தான் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு செட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த செட்டு ஆல்ரெடி விங்கிற இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்கு பேசிஸா இருந்துச்சுன்னா தென் என்னது அதை ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ன்னு சொல்லிடுவோம் ஓகேவா. ரைட். இப்போ கிராம் ஸ்மித் ஆர்த்தோகோனலைசேஷன் ப்ராசஸ்ல வரும். ஸோ அதுல ஒரு தீரம் இருக்கு, அதோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஹேஸ் அ ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க, எல்லா ஃபைனல் டைமென்ஷன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எந்த இது நீங்க இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்து அதுக்கு டைமென்ஷன் ஆனது நம்பர் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட் அது ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வச்சிருக்கும், அதுல ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் அட்லீஸ்ட் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. சரி, இது போக நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பண்ண ஆரம்பிக்க போறோம், அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் இதுதான் சரிங்களா. ஸோ ஒரு ஆர்த்தோகோனல் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இப்போ v of k plus 1 is equal to w of k plus 1ங்கிறது தான் ஆர்த்தோகோனல் பேசிஸ். நம்ம கண்டுபிடிக்க போற ஒவ்வொரு ஆர்த்தோகோனல் பேசிஸையும் நான் இந்த w1 w2 அப்படின்னு சொல்ல போறோம். அதோட ஜெனரல் ஃபார்மேட் w of k plus 1 அப்படின்னா நம்ம அதே நம்பர் இருக்கக்கூடிய v எடுக்கணும் சரிங்களா. v of k plus 1 மைனஸ் சமேஷன் ஆஃப் அது வரைக்கும் ஆட் பண்ணணும்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vk plus 1 wj by norm of wj the whole square. ஸோ இதான் அதோட ஃபார்மேட் ஓகேவா. இங்க விகேங்கிறது என்னது பேசிஸ் ஃபார் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சரியா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்குவோம் சரிங்களா. இது ஈஸியா நம்ம அங்க அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஆர்த்தோகோனல் பேசிஸா கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்த்தோகோனல் பேசிஸ் கண்டுபிடிச்சிடும், அதாச்சும் ஆர்த்தோ நார்மல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இதுதான் w1ங்கிறது ஆர்த்தோகோனல் பேசிஸ், அதோட நார்மலால டிவைட் பண்ணா ஆர்த்தோ நார்மல் கிடைச்சிடும். அதே மாதிரி w2ங்கிறது ஆர்த்தோகோனல் பேசிஸ், அதோட நாம் வேல்யூவால டிவைட் பண்ணா என்னது நம்மளுக்கு ஒரு ஆர்த்தோ நார்மல் கிடைச்சிடும். அதே மாதிரி nth டேர்மும் wn என்னது ஒரு ஆர்த்தோகோனல் பேசிஸ், அதுக்கு நாம் என்னது அதை டிவைட் பண்ணா we will get the orthonormal basis ஓகேவா. ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்